ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு அதிரடியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தொகையாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 2500 வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய அரசு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இது ப்ளஸ் அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட ரேஷன் கார்டுகளுக்கு ரூ. 3000 வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் தொகையாக நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுவே ரூ. 5500 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வங்கி கணக்கில் வந்து டெபாசிட் வந்து செய்ய போகிறாங்க. இந்த மாதம் இதுக்கான ப்ராசஸிங் வந்து நடக்க போகுதா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இலவச ரேஷன் திட்டத்தில் ஒரு அதிரடியான மாற்றத்தை மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரே கடையில் தான் நம்ம வந்து வாங்குவோம். இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புலாம் பார்த்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய தேவைக்காக அனைத்து அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் அனைத்துமே ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நலத்திட்டங்கள் வந்து கிடைக்கும். இதுதான் ஒரு முக்கிய ஆதாரமாக மாறி இருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு எதனால் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையில் அனைவருக்குமே ரேஷன் கார்டு வந்து வழங்கியிருக்காங்க இல்லையா. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள்லாம் வந்து இருக்குது. இது மாதிரிலாம் தகுதியின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஒரே ஒரு கார்டு அனைத்து கைரேகையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயில்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு அட்டை இருக்குது அப்படின்னா இது ரேஷன் கார்டு தான். இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு இந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து தொடர்ந்து இலவசமாக வந்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க இல்லையா. இந்த அந்தி யோதயா அன்ன யோஜனா என்ற ஏஏஒயின் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியான மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருந்தாங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இலவச ரேஷன் திட்டத்தில் ஒரு சூப்பரான மாற்றத்தை வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நபருக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு மாதத்துக்கு 5 கிலோ அரிசி தான் வந்து வழங்கியிருந்தாங்க. இப்போ புதிய அரசு அமைந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத ஒரு அதிரடியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் கார்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நீங்கள் வந்து எத்தனை பேர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைக்கு 35 கிலோ அரிசி தான் வந்து வழங்க போகிறாங்க. அதுக்குள்ளே இருக்க 5 பேருக்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏஏஒய் என்ற ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு ஜாக்பட்டான அறிவிப்பு தான். அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி வந்து வழங்க மாட்டாங்க. அது வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து தகுதியற்றவர்களாக இருப்பீங்க. 5 பேர் உட்பட்டக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 7 கிலோ அரிசி விதத்தில் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓரளவுமே பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி வந்து வழங்குவாங்க. 5 பேருக்கு மேலே இருக்குங்களா ஓரளவுவே எத்தனை 10 பேர் இருந்தாலும் சரி, 8 பேர் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி மட்டுமே தான் உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. இதில் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அனைவருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். இருந்தாலுமே இந்தியா முழுவதுமே கடைகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசலின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து வாங்காங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கடையில் மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்றத ஏற்கனவே விதிமுறை இருந்த நிலையில் இப்போ மாற்றி அமைத்திருக்காங்க. எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கடையிலாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து பிரித்து நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் இருக்கும். இதனால் கூட்ட நெரிசலின் காரணமாக இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான மாற்றத்தை மக்களுடைய நலனை கருதி தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களை வந்து வாழ்வாதாரமாக உள்ள நிலையை தான் இந்த அந்தி யோதயா அன்ன யோஜனா என்ற ரேஷன் அட்டை மூலம் மத்திய அரசு ரேஷன் கடைகள் வாயிலாக
அரிசி, கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிட்ட தானியங்கள் வந்து வழங்கி வருது. இதில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி வந்து வழங்குறாங்க. தற்போது விதியின் அடிப்படையில ஒரு குடும்பத்தில எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருந்தாலுமே மாதம் 35 கிலோ அரிசி தான் வந்து வழங்கியிருந்தாங்க. ஆனா, இப்போ ஒரு புதிய திட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு உறுப்பினருக்குமே தலா 7 கிலோ அரிசி வழங்கப்படும். அதுவும் ஒரு குடும்ப அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா, 5 நபருக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைகளுக்குமே இந்த 7 கிலோ அரிசி வந்து வழங்குவாங்க. அதுக்கு மேற்பட்ட 6 பேர் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓரளவு எத்தனை பேர் இருந்தாலுமே 35 கிலோ அரிசி மட்டும் தான் உங்களுக்கு வந்து வழங்குவோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு புதிய திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தில அனைவருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்ப தான் வந்து குடுத்துருக்காங்க. ப்ளஸ் 35 + 7 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குடுக்க வராங்க. இது வந்து பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டிருக்காங்க. இது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பொருந்தும் அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு தான் அப்படின்றத வந்து இந்த வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க இல்லையா? இந்த ஏஏஒய் அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொருந்தும் அப்படின்றத வந்து கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ கிடைக்கும்? ரூ. 1000 வந்து வழங்கிட்டு வர இருக்காங்க. இந்த மாதம் இந்த ரூ. 2500 + ரூ. 3500 வந்து கிடைக்குமா? அப்படின்றத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே வந்து மக்கள் வந்து காத்துட்டு வந்து இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு வீடியோவாக தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5500 வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வங்கி கணக்கு வந்து வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து குடுக்க போறோம் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதியாக விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இனிமே இந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர்களுக்கு இந்த ரூ. 2500 வந்து குடுக்கல இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த தகுதியின் அடிப்படையில தான் குடுக்க போறாங்க. இந்த தகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு உட்பட்டவங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, அவர்களுக்கு ரூ. 2500 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு ரூ. 3000 முதியோர் தொகையாக மாற்றி அமைக்கப்படும். இதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள்லாம் அனைவருமே நீக்கிட்டு புதிய லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட போறதாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. எதிர்பார்த்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பு கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு அனைவருமே ரேஷன் கார்டில எத்தனை பேர் வந்து இருக்காங்களோ, அவர்கள் அனைவருமே கைரேகை வந்து வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ராசஸிங் வந்து நடக்கல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கைரேகை வந்து நீங்க வந்து பதிவு செய்யல அப்படின்னா, கட்டாயம் உங்களுடைய இந்த மாதம் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் தான் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. கட்டாயம் இத வந்து பண்ணல அப்படின்னா, இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதனால ரேஷன் கார்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். யாராச்சும் வந்து இறந்து நீங்க வந்து நீக்காம இருந்தீங்க அப்படின்னா, அந்த கார்டே வந்து பார்த்தீங்கன்னா, நீக்கப்படும் அப்படின்னு தான் மக்களுக்கு அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியான எச்சரிக்கையாக தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். இது மாரி நிறைய விதமான முக்கியமான அறிவிப்புகள் நம்மளுடைய